அன்பினர்களே, இலங்கையின் 2 செய்திகள் பெண்டிங் இருந்தாலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு மிகப்பெரிய செய்தி தாங்கி வந்திருக்கின்ற, ஏற்கனவே நாம் சொல்லியிருக்கின்றோம் இல்ல, ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆகாது, அது எப்போதும் போர் மூட்டத்தில் இருக்கின்றது. அதே போன்று பாகிஸ்தானுக்குள்ளிருக்கின்ற பிரிவு வேண்டி நாங்கள் தனியாக இயங்க வேண்டும், எங்களுக்கு தனி ராஜ்யம் வேண்டும் என்று பலுசிஸ்தான் ஏற்கனவே வரிந்து கட்டி கொண்டிருக்கின்றது. இந்த 2 நாடுகளும் இப்பொழுது இந்தியாவுடன் நேச உறவுகளை வளர்த்து வருகின்றது. அண்மையில் ஆப்கானிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் 7 தினங்கள் இந்தியாவில் தங்கியிருந்து மிகப்பெரிய ராஜாங்க ரீதியான திட்டங்களை வழிவகுத்து சென்றிருக்கின்றார். இப்பொழுது எதிரிக்கு எதிரி நண்பன் என்று நாம சொல்லியிருக்கிறோம் இல்ல, ஏன் யார் எதிரி? அதாவது ஆப்கானிஸ்தான் தலிபான்கள் ஏற்கனவே நேபாளத்தில் இருந்து இந்தியாவுக்கு சொந்தமான விமானத்தை கடத்தி இன்னும் அது ஆகாத ஒரு விடயமாகவே இருந்து வருகின்றது. ஆனால் அண்மை காலமா ஒரு 2 ஆண்டுகளாக ஆப்கானிஸ்தானின் இந்தியாவும் நெருங்கி வருகின்றது. எதிரிக்கு நண்பர். ஏன் எதிரிக்கு நண்பர்? பாகிஸ்தான் எப்பொழுதும் உங்களுக்கும் கீரியும் பாம்பும் போன்ற ஒரு நாடு இல்லையா, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். அதனால் இந்தியாவுக்கு ஒரு களம் அமைக்க இந்த 2 நாடுகளையும் அது செயல்படுத்தி வருகிற அண்மையில் நாம் தான் அதை உலகத்தின் முதல் செய்தியாக கொடுத்திருந்தோம். பழிக்கு பழி. நீங்க டெல்லியில 12 பேரை கொண்டா, நாங்க இஸ்லாமாபாத்ல 12 பேரை கொண்டிருக்கிறோம். 13 12 கரெக்டா 13 வந்திருக்கு. நாம் அதுக்கு பின்னால போகல. ஆக நீ என்ன சுனபனா நானா நீ அந்த மாதிரி வருகுது, அந்த மாதிரி ஒரு ஸ்டைல். இப்பொழுது ஒரு புது செய்தி இது. அதாவது ஒரு புது செய்தி என்ன சொல்றாங்க, பலுசிஸ்தான் தலைவர் இந்தியாவுக்கு அளித்த ஒரு பெரிய சலுகை என்றும் பாகிஸ்தான் ராணுவத்தின் பலவீனமான புள்ளி என்கிற, அதாவது இஸ்ரேலை போல பாகிஸ்தானை தாக்குங்கள் என்று சொல்கின்றார். இதோட முதல் தலையங்க செய்தி என்னென்றால், இஸ்ரேலை போல பாகிஸ்தானை தாக்குங்கள் என்று இந்தியாவிடம் ஒரு கோரிக்கை விடுக்கப்படுகிறது பலுசிஸ்தான் தலைவரால். பயங்கரவாதத்தை கைவிடும் எண்ணம் பாகிஸ்தானுக்கு இல்லை என்றும், இஸ்ரேலை போல பெரிய அளவிலான பதிலடியை இந்தியா பரிசீலிக்க வேண்டும் என்றும் பலுசிஸ்தான் உரிமைகள் குழு ஆர்வலரான மிர்ரியா பலுச் கூறியிருக்கின்றார். நேற்றைய சனிக்கிழமை மாலை செய்தி. இன்று ஒரு இந்தியா பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் தலைப்புச் செய்திகள், உருது மொழியில் வருகின்ற தலைப்புச் செய்திகள். இது எமக்கு கராச்சியில் இருந்து எமது நண்பர் ஒருவர், அதாவது அங்கிருக்கின்ற ஒரு ஊடகர் அனுப்பியிருக்கின்ற செய்தியை தான் நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றேன். பலுசிஸ்தான் உரிமைகள் குழு ஆர்வலரான மிர்ரியார் பலுச் பாகிஸ்தானுக்கு பயங்கரவாதத்தை கைவிடும் இல்லம் என்ன என்றும், இஸ்ரேலை போல பெரிய அளவிலான பதிலடியை இந்தியா பரிசீலிக்க வேண்டும் என்றும் கூறுகிறார். இஸ்ரேலை போலவே பாகிஸ்தானையும் தாக்குங்கள். பலுச் தலைவர் இந்தியாவுக்கு பெரிய சலுகை, பாகிஸ்தான் ராணுவத்தின் பலவீனமான புள்ளி என்கிறார். எங்க போய் சொல்லி பாரு, தாடி பாலாக்கலாம். ஏண்டா நீங்க யுத்தத்திலேயே குளிக்க போறீங்கடா. பாகிஸ்தான் ராணுவத்தின் பலவீனமான புள்ளியை பலுச் தலைவர் வெளிப்படுத்துகிறார். டெல்லி குண்டுவெடிப்பு கேஸில் சமீபத்திய வெளிப்பாட்டில் பாகிஸ்தான் பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஷ்-இ-முஹம்மதின் இந்திய அமைப்புகள் தொடர்புகளை கண்டறிந்துள்ளன. இந்த கேஸில் சமீபத்திய கைதிகள் சந்தேக நபர்களுக்கும் பாகிஸ்தான் கையாளுவர்களுக்கும் இடையிலான தொடர்புகளை வெளிப்படுத்தியுள்ளன. இவை அனைத்தும் ஆபரேஷன் சிந்தூரில் தோல்வியடைந்ததை தொடர்ந்து பாகிஸ்தான் இந்தியாவில் பெரிய ஒன்றை திட்டமிடுகிறது என்பதை குறிக்கிறது. இவை அனைத்திற்கும் மத்தியில் பலுசிஸ்தானில் உள்ள பாதுகாப்பு ஆய்வாளர்கள் இந்தியாவிடமிருந்து நேரடி நடவடிக்கைகளை கோரியிருக்கின்றார்கள். பாகிஸ்தானை தாக்க வேண்டும் என்று இந்தியா யார் சொல்லி இருக்கிறார்? பலுசிஸ்தான் உரிமைகள் குழு ஆர்வலரான மிர்ரியார் பலுச் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை கைவிட போவதில்லை என்பதால் இஸ்ரேலை போலவே மிகப்பெரிய தீர்க்கமான தாக்குதல் பதிலடியை இந்தியா வழங்க வேண்டும் என்று கூறியிருக்கின்றார். இந்திய தாக்குதல்களை ஒரு மாதம் கூட தாங்கும் திறன் பாகிஸ்தானுக்கு இல்லை என்றும் அவர் கூறினார். அந்த அளவுக்கு இல்லைங்க, ஓரளவு தாக்கு பிடிக்கும். அவங்க எதிரியானே அப்படிதான் மட்டமா சொல்லலாம். பாகிஸ்தான் பயங்கரவாத தாக்குதல்களால் தூண்டப்பட்ட மோதலை முடிவுக்கு கொண்டு வருவது இந்தியாவுக்கு அவசியம் என்பதை மிர்ரியார் எடுத்துரைத்திருக்கின்றார். ஏத்துறாங்களா? இந்தியாவை ஏத்துறான்கள் இந்த தாடிபாலாக்கள். புதுடில்லி பலுசிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானுக்கு ராணுவ உதவியை வழங்க வேண்டும் என்று மிர்ரியார் மேலும் கூறுறார். பாருங்களேன், நாங்கள் மாட்டிக்கிறோம், நீங்க மாட்டி மச்சான் பா ஆயுதம் தான். அடே
கொஞ்சம் மக்களை உடுங்கடா, பாவண்டா. ஆப்கானிஸ்தான் மண்ணிலிருந்து நடவடிக்கைகளை தொடங்க பக்ராம் உட்பட ஆப்கானிஸ்தானில் குறைந்தது 10 விமான தளங்களையாவது திறக்குமாறும் அவர் இந்தியாவை கேட்டுக்கொண்டார். எங்க திறக்கிறான் பாருங்க, ஆப்கானிஸ்தான் மண்ணிலிருந்து நடவடிக்கைகளை தொடங்க பாருங்க. பக்ராம் உட்பட, இது ஆப்கானிஸ்தான் ஒரு முக்கியமான ஏர்போர்ட் தானே, இது அமெரிக்காவும் கேட்கிறான் அடிக்கிறதுக்கு. யாருக்கு? எந்த பக்கம் அடிக்கிறதுக்கும். ஆப்கானிஸ்தானில் குறைந்தது 10 விமான தளங்களையாவது திறக்குமாறு அவர் இந்தியாவை கேட்கின்றார். அட நாசமா போவனுங்களா, 10, அதாவது பக்ராமில 10 ஏர்போர்ட் திறந்தா தொடர்ந்து விமான தாக்குதல் அடிக்கலாம், அங்க எல்லாமே நிரப்பி கொண்டு போகலாம். இல்ல, அது இந்தியா பரிசீலிக்க போகின்றது இந்த செய்தி. இன்றல்ல, இன்னும் 6 மாதங்கள் கடந்து நாங்கள் மீண்டும் இந்த செய்தியை உங்களுக்கு தருவோம். இதை கொஞ்சம் திடமாக பாருங்கள். பாகிஸ்தான் வான்வழி தாக்குதல்களை எதிர்கொள்ள ஆப்கானிஸ்தானுக்கு ஆயுதங்களை வழங்குமாறு இந்தியாவை வலியுறுத்தி இருக்கின்றார். எப்பா தாங்காதுரா பூமி. பலுசிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் வான்வழி தாக்குதல்களை எதிர்க்கும் விமான எதிர்ப்பு அமைப்புகள் மற்றும் தொழில்நுட்பத்தை பெற்றால் அது பாகிஸ்தானின் தோல்விக்கு வழிவகுக்கும் என்று பலுச் ஆய்வாளர் அவர் ஒரு ஆய்வாளராம் தெரிவிக்கிறார். அட பாவி, அது உண்மைதான்டா, கொஞ்சம் பொறுங்கடா. ஏன்டா அந்த மக்களை போட்டு இப்படி நாசமாக்க போறாங்க? இஸ்ரேலை போலவே பாகிஸ்தானையும் தாக்குங்கள். பலுச் தலைவர் இந்தியாவுக்கு விடுத்திருக்கின்ற இந்த செய்தி இன்றைய உலக பரப்பில் மிகப்பெரிய ஒரு தாக்குதல் செய்தியாக வெளிவந்திருக்கின்றது. இந்தியாவும் அது குறித்து பரிசீலிக்க போகின்றது. இதுதான் இனி உள்ள ஹைலைட்ஸ். இஸ்ரேலை போலவே பாகிஸ்தானையும் தாக்குங்கள். இது அதாவது இந்தியா மிகப்பெரிய சலுகை பாகிஸ்தானின் ராணுவத்துக்கு அது ஒரு பலவீனமான புள்ளி என்று நாங்கள் பார்க்கணும். தாக்குங்க, அடிச்சு நொறுக்குங்க. அதான் சொல்றான். பலுசிஸ்தான் உரிமைகள் குழு அர்வல் மிரியாத் பலோச் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஒருபோதும் கைவிட போவதில்லை, அது இந்தியாவுக்கு எப்போதும் ஒரு அச்சுறுத்தலாகவே இருக்க போகிறது. எனவே இஸ்ரேலை போல நீங்கள் பெரிய அளவிலான தாக்குதல் பதிலடி ஒன்றை இந்தியா தொடுக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று மிரியா கூறான். நீ கைகாட்டி இருப்பாய். அதாவது ஜே.ஆர். ஜெயவர்தன ராஜீவ் காந்திகளையும் புலிகளையும் மோத விட்டா போல பாக்குறாங்க. டேய் நடக்காத, அதையும் பார்க்கலாம், பாப்போம். இஸ்ரேலை போலவே பாகிஸ்தானையும் தாக்க வேண்டும். அப்போதான் இந்த பயங்கரவாதத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதை நம்மளும் ஆதரிக்கிறோங்க. எங்க இருந்தாலும் பயங்கரவாதம் ஒழிக்கப்பட வேண்டும். அதாவது மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால், எந்த நாடும் பயங்கரவாத நாரம் என்றால் அடிச்சு சாத்தத்தான் வேணும். பாகிஸ்தான் ராணுவத்தின் பலவீனமான புள்ளியை பலுச் தலைவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார். டெல்லி குண்டுவெடிப்பு கேஸில் சமீபத்திய வெளிப்பாட்டில் பாகிஸ்தானின் பயங்கரவாத அமைப்பான ஜெய்ஷ்-இ-முஹம்மதின் இந்திய அமைப்பு தொடர்புகளை கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கேஸில் சமீபத்திய கைதிகள் சந்தேக நபர்களுக்கும் பாகிஸ்தானை கையாளுபவர்களுக்கும் இடையிலான தொடர்புகளை பற்றி வெளிப்படையாக தெரிய வந்திருக்கிறது. இவை அனைத்தும் ஆபரேஷன் சிந்தூருக்கு பிறகு தோல்வியை கண்ட பாகிஸ்தானிய ராணுவம் இந்தியாவுக்கு எதிரான பெருமளவிலான பின்கதவு வழிகளை நாடுவதை நாங்கள் கண்டறிந்துள்ளோம். இதற்கெல்லாம் மத்தியில் பலுசிஸ்தானில் உள்ள பாதுகாப்பு கவுன்சிலும் கூறியிருக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இதேவேளை பலுசிஸ்தானின் கனிம வளங்களை வெளிச்சக்திகள் விரைவில் தங்கள் கட்டுப்பாட்டில் எடுத்துக் கொள்ளும். இதன் விளைவாக பாகிஸ்தானுக்கு பில்லியன் கணக்கான டாலர்கள் அளவுக்கு பெரும் பொருளாதார இழப்பு ஏற்படும் என்று தனது கவலைகளை அவர் பகிர்ந்து கொண்டு, அதாவது நாம் ஏற்கனவே சொன்ன அதாவது இப்பொழுது இந்த உலக நாடுகளின் படையெடுப்பு தங்க வேட்டைக்காக கனிம வள கையாடல் அல்லது கனிம வள பதுக்கல் அல்லது கனிம வளத்தை நாங்கள் சூறையாடுவது போன்ற ஒரு விடயம்தான் நாங்கள் பார்க்கணும். அப்ப நாங்க ஏற்கனவே சொல்லிக்கணும் இல்ல, சிந்தூர் மோதல் என்பதும் அங்கு இருக்கின்ற ஒரு தங்க வேட்டைக்கான நகர்வு. இப்பொழுது பலுசிஸ்தானில் மிகப்பெரிய தங்க வேட்டை இருக்கின்றதாகவும் அதைத்தான் நிறைய நாடுகள் கண் கொத்தி இருப்பதாகவும், ஆனால் பாகிஸ்தான் தனது கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருப்பதாகவும், மிக விரைவில் அது வேறு நாடுகளிடம் கையாளப்படலாம் என்றும் ஒரு கருத்து நிலவி வருகின்றது. இப்பொழுது சண்டையை நாம் எடுத்துக்கொண்டால் கனிம வளத்துக்கும் மண்ணுக்கும் எண்ணெய்க்கும் ஒயில் அதான் ரிசர்வ்ஸ், அதைத்தான் நாங்க பார்க்கலாமா. ஆக இப்பொழுது நாம் எங்க சொல்லுகின்றோம் என்றால், இந்தியாவுக்கு அதாவது பாகிஸ்தானுக்கு எதிரான இதைத்தான் நீங்க கொஞ்சம் திறமையா பார்க்கணும். இந்த ஆய்வை நாங்கள் 6 மாதமோ 1 வருடமோ கடந்து தரப்போகின்றோம். இது நமது ஆய்வில் ஒரு சிறப்பான ஆய்வாங்க நாங்கள் பார்க்கின்றோம். ஏனெனில் பாகிஸ்தான் என்பது இந்தியாவின் பரம எதிரி நாடு, அது எந்த சந்தேகம் இல்லை தானே. அன்று தொட்டு இன்று வரையும் மோதுவதும் அள்ளுவதும் ஓடுவதுமாக இருக்கின்றது. 2 நாடுகளும் நீக்குளிர் பம் உள்ள நாடு, அணுகுண்டு நாடுகள். ஆனாலும் இப்பொழுது பாகிஸ்தானுடன்
பலுசிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உறவில் இல்லை. இந்த இரண்டு நாடுகளையும் இந்தியா கையாள போகின்றது. ஓரளவு பார்க்க போனால் அது மறைமுகமாகவே இப்பொழுது கையாண்டு கொண்டு இருக்கின்றது. அதாவது இரண்டு நாடுகளும் இந்தியாவிடம் ஆயுதம் மற்றும் வளங்கள், அதாவது ஆயுத உதவிகள், பண உதவிகள், வர்த்தக ரீதியாக இந்த பாகிஸ்தானுக்கு எதிரான நாடுகளாக இந்த இரண்டு நாடுகளும் இப்பொழுது இந்தியாவிடம் நெருங்கி வருகின்றது, நெருங்கி விட்டது என்றும் சொல்லலாம். ஆகையினால் இப்பொழுது பாகிஸ்தானுக்கு அவரை சுற்றியே அவருக்கு ஆபத்து வந்து இதெல்லாம், அதாவது இந்த பலுசிஸ்தான் அப்புறம் இந்த ஆப்கானிஸ்தான் மோதி ஜெயிக்க முடியும். அவனெல்லாம் மரபு வழி யுத்தக்காரர். இப்ப நாம புலிகளை சொல்றோம் இல்லையா, ஒருபோதும் இலங்கையிடம் புலிகள் தோக்கவே முடியாது. புலிகளிடம் இலங்கை அரசு, இலங்கை ராணுவ தரப்பு ஒருபோதும் தனியாக நின்று வெற்றி பெறவே முடியாது. பக்கத்துக்கு நீங்க 10 பேர் அழைச்சிட்டு வந்து சனித்தனம் காட்டுற வெற்றி இல்லைங்க. தனித்து ஒட்டையாக ஒன்றா நின்று மோதி பார்க்கல, மோதி பார்த்தம் இல்லை. அது நாங்க நீண்ட காலமா சொல்லி வரணும் இல்லை. கிட்டத்தட்ட அவங்க 40,000 படைய எல்டிடி செகண்ட் பெஸ்ட், அவங்க தேர்ட் பெஸ்ட், அவங்க செகண்ட், இவங்க பெஸ்ட், தேர்டு, ஃபிஃப்த். இந்த 3 ரவுண்ட்லையும் புலி லொக் பண்ணி வச்சிருந்துச்சு. இந்தியாவிடம் கெஞ்சி தான் அனுரத்த ரத்வத கொண்டு விட்டாரு கதிர்காமநாதன். கதிர்காமர் போய் கெஞ்சித்தான் ஜெயிச்சு அவங்க 40,000 படையை மீட்டெடுத்தாங்க. இதை நான் பல தடவை ஊடகத்துல சொல்லியிருக்கேன். அதே போன்றுதான் புலிகளிடம் ஒருபோதும் இலங்கை ராணுவ தரப்பினர், அதாவது புலிகள் மரபு வழி யுத்தக்காரர்கள், அவர்களிடம் இருந்து இவர்கள் ஒருபோதும் வெற்றி பெறவில்லை, வெற்றி பெற முடியாது. அதே போன்றுதான் பலுசிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இந்த தாடிவாலாக்களிடமிருந்து ஒருபோதும் இவர்கள் வெற்றி பெற முடியும். ஏற்கனவே ரஷ்யாவுக்கு பாடை கட்டி இருக்கின்றது தாலிபான். அதன் பிறகு அமெரிக்கர்களுக்கு பாடை கட்டி இருக்கின்றது தாலிபான். ஆக தாலிபானை வெற்றி பெற முடியாது என்பது உலக பரப்பில் கண்டறியப்பட்ட உண்மை. அண்மையில் அமெரிக்கா கூட இவங்களோட ஏர்போர்ட் ஒன்று கேட்கிறாங்கல்ல, இந்த ஏர்போர்ட் அவங்க மீண்டும் கேட்பாங்கனால நாங்க மீண்டும் 20 ஆண்டு காலத்துக்கு நாங்க யுத்தம் செய்ய ரெடி என்று இந்த தாலிபான் இந்த இவன் தாலிபான்காரங்க சொல்றாங்க. தாலிபான் தாலிபான் பயங்கரவாதிகள், பொல்லாத பயங்கரவாதிகள். அவங்க எதுக்கும் அஞ்ச மாட்டானுகள். அவனுகள் மலைக்குள்ள, காட்டுக்குள்ள, மலை அடிவாரங்கள்ல இதெல்லாம் வச்சு அவனுகள் மிச்சம் வெற்றி கண்ட ஒரு போராளிகள் தாலிபான்கள். அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக இருந்தாலும் இப்பொழுது இந்தியாவுக்கு ஆதரவாக அவரு போய் சொல்லிக்கிறாங்களே, எங்களது மண்ணில், எங்களது ஆப்கானிஸ்தான் மண்ணுக்குள்ளும் மண்ணுக்கு சற்று வெளியேயும் இந்தியாவுக்கு எதிராக யாரும் எதிராக நின்றால் நாங்கள் தாக்குவோம். பாத்தீங்களா எந்த உறவு, பாத்தீங்களா? எங்க அதான் நண்பேண்டா கை கொடுக்குறான் இல்ல, அப்படித்தானே அது ப்ரோக்ராம், அப்படித்தானே. ஆகையினால இப்பொழுதைய கால நிலவரையை நாங்கள் பார்க்கின்ற போது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய மோதல் நடந்து கொண்டிருக்கிறதே போர்டர்ல. அண்மையை நாங்களும் தந்திருந்தோமே, 2 பேரும் மோதி கொள்றாங்க போர்டர்ல. ஆக ஒருபோதும் பாகிஸ்தான் ஆப்கானிடம் வெற்றி பெற போவதில்லை, அதை நாங்கள் சொல்லிக்கிறோம். அதனால இப்பொழுது பலுசிஸ்தானும் ஆப்கானும் சேர போறாங்க, எங்களுக்கு ஆயுதம் கொடு. அப்ப ஆக நவீன, அதாவது இந்தியாவின் நவீன ரக ஆயுதங்களை பலுசிஸ்தான் ஆப்கானிஸ்தான் கொடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போறாங்க. ஓகேங்களா? அதாவது அமெரிக்காவின் புதிய கண்டுபிடிப்புகள் இஸ்ரேலிடம் கொடுத்து காசால் பலஸ்தீனத்தில் பரிசீலிப்பது போன்று, டெஸ்டிங் ரிப்போர்ட் கொடுப்பது போன்று இந்தியாவின் நவீன ரக புதிய கண்டுபிடிப்பு ஆயுதங்கள் பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்ப போகின்றது. வச்சுக் கொள்ளுங்க, இது நடக்கக்கூடிய மிக அதிக வாய்ப்பு இருக்கிறது. பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இப்போதைய நிலவரத்தில் நீங்கள் ஒரு காலமும் யுத்தத்துக்கு போகாமல் உங்களோட ராஜதந்திரத்தை பயன்படுத்தி அமைதிக்குள் செல்ல வேண்டும். பக்ராம், அதாவது ஆப்கானிஸ்தான்ல பக்ராம் ஏர்போர்ட்டை இன்னும் கேட்கிறாங்க. இந்த ஏர்போர்ட், அதாவது இந்த பக்ராம் ஏர்போர்ட்டை ஆப்கானிஸ்தானிடம் இருந்து அமெரிக்க ரம்சுமாமு பறிக்க போறாராம் பலாத்காரமா. அதுக்கு தான் தாடிபாலாக்கள், யாரு ஆப்கான் தாடிபாலாக்கள் சொல்லிக்கிறார்கள், நாங்கள் ஏற்கனவே ரஷ்யாவுக்கு பாடை கட்டி இருக்கின்றோம், அமெரிக்காவுக்கும் பாடை கட்டி இருக்கின்றோம். எங்களது பக்ராம் விமான நிலையத்தை நாங்கள் மீட்பதற்கு இன்னும் 20 ஆண்டு காலத்திற்கு நாங்கள் போராட வேண்டுமானால் நாங்கள் போராட தயார், நாங்க ரெடி, நீ ரெடியா, நீ வாரையான்னு கேட்கிறான் இந்த தாடி கூட்டம். அதே போன்றுதான் இப்பொழுது பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கிறது இன்று முதல், ஞாயிற்றுக்கிழமையான இன்று முதல். அப்ப பலுசிஸ்தான் ஆப்கானிஸ்தான் 2 நாடும் ஒன்று சேர்ந்து இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்குமானால் நிச்சயமாக மிகப்பெரிய பின்னடைவை பாகிஸ்தான் சந்திக்கும்.
எழுதி வச்சு கொள்ளுங்க. நிச்சயமா பாப்போம். இன்னுமொரு நேர்காணலில் நாம் பாகிஸ்தான் பத்தி ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. அப்பப்போ நாங்கள் வழி இறக்கும். நன்றிகளை மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.